மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதை கொஞ்சம் மசாலா சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் நம்ம வேக வைக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இது மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம். திட்டமாக தண்ணி சேர்த்து உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். 1.5 கப் தண்ணி வச்சுக்கிறோம். இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். மூடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிறேன். இதை அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்த்து எடுத்தால் சீக்கிரம் பால் வந்துடும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டோம். அப்படியே கலந்துட்டு இதை அப்படியே நம்ம வடிகட்டிக்கலாம். என் பால் எடுத்துக்காச்சு. இப்போ நம்ம செய்யலாம். திட்டமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கணும். நெய் எண்ணெய் காயிட்டோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூவு, ஸோ அந்த மசாலா போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். புதினா, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறோம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டு நம்ம அழகாக வதக்குறோம். வச்சா பழத்தை சேர்க்குறாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லெமன் நம்ம புரிஞ்சுட்டுக்கலாம். கொஞ்சம் லெமன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கறி நல்லா அழகாக வந்துச்சு பாருங்கள். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு இதை வேக வச்சுக்கிறோம். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அழகாக இலக்கினோம். வதக்கின மசாலா எல்லாம் கறியில் ஒட்டுற அளவுக்கு நம்ம அழகாக இதை கிளறி கொடுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வறுத்த கரம் மசாலா தூள் ஒரு சும்மா 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். கைப்பிடி முந்திரி பை சேர்க்குறோம். கூட ஒரு கைப்பிடி முந்திரி பை சேர்க்குறோம். இந்த கப்பில் 4 கப்பு அரிசி எடுத்துக்கிறேன். 8 கப்பு தண்ணி வைக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் உங்களுடைய விருப்பம் தான். இஞ்சி, தேங்காய் சேர்த்து அரைச்ச அந்த தேங்காய் பாலை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கறி வேக வச்சு வச்சுருந்தேன்ல, அந்த தண்ணி 1 கப்பு தான் இருந்துச்சு. அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கறி வேக வச்ச தண்ணி, தேங்காய் பால், தண்ணியெல்லாம் சேர்த்து நம்ம 8 கப்பு வைக்கிறோம். 4 கப்பு அரிசினா 8 கப்பு தண்ணி வைக்கிறோம். தேங்காய் பால் சேர்த்துன்னு செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு அரிசிக்கும் கறிக்கும் சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும் வச்சுக்கிறோம். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அது கொஞ்சம் கிளறி விடுவோம். தண்ணி நல்லா கொதி வந்துச்சு. கறி நல்லா வெந்துச்சு. கறி மசாலா எல்லாம் வாசனை சூப்பராக வருது. கழுவி க்ளீன் பண்ணி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேங்க. இந்த பசுமதி ரைஸை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு கிண்டி விடுவோம். அரிசி போட்ட பிறகு நம்ம அனலை கம்மி பண்ணிவிட்டு இதை வேக வைக்கலாம். இந்த மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். பார்க்கலாமா? தண்ணியெல்லாம் சுண்டி எடுக்கிறோம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் போட்டுக்கலாம். நான் 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ மட்டன் எனக்கு போட்டுக்கிறேன். மேலே அப்படியே கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் குழம்பு ஊற்றுக்கலாம். புதினா தழை கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் ஆட் பண்ணணும்னா கலர் ஆட் பண்ணிங்க. நான் கலர் ஆட் பண்ணல. உங்களுக்கு கலர் வேணும்னா கலர் ஆட் பண்ணிங்க. கலர் வேணால் விட்டுடுங்க. நான் ஓவனில் வைக்க போகிறேன். ஓவனில் நல்லா சூடு ஏறிச்சு. ஓவனில் கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு. சாதத்தை வெக்கி இறக்கி உள்ளே வைக்கிறோம். இதே கீரை வச்சுட்டு இப்போ நல்லா கீரை வச்சுட்டோம். கீரை வச்சுட்டு மூடிட்டு அடுப்பு என்ன பண்ணுறோம்? ஆஃப் பண்ணிடுறோம். ஓவன் சூடாக இருக்குது. நம்ம சாதத்தை இறக்கி உள்ளே வச்சுட்டோம். 10 நிமிஷம் தம் போட்டு எடுக்கிறோம். பார்க்கலாமா? 10 நிமிஷம் ஆகிடுது. சூப்பராக இல்லை? சூப்பராக அழகாக நம்ம பிரியாணி செஞ்சுட்டோம். சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அடங்க பாருங்கள். ஏன்னா கறி எதுவும் உடஞ்சி போகல. பாருங்கள், நெருப்பில் தம்மு போட்டால் கூட இப்படி தான் இருக்கும். ஓவனில் தம் போட்டுக்கிறோம். நம்ம கேட்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான மட்டன் பிரியாணி செஞ்சிட்டோம். இதுக்கு இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி நான் வதக்கி அரைச்ச கோழி குருமா செஞ்சுக்கிறேன். தயிர் வெங்க ரெடியாக. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லுங்கப்பா. பாய். தேங்க்யூ.